ஆணுக்கும் பெண்ணுக்கும் தேடுதல் வேற வேறையா இருக்கு. அதுக்கு காரணம் என்ன? இது என்ன கேள்வி இது? ஆண் பெண்ணை தேட போகிறான், பெண் ஆணை தேட போகிறாங்க, அதை சொல்கிறாங்களா? எனக்கு தெரிஞ்சு ஆணுக்கு ஒரு தேடுதல்ன்றனா பணம் அந்த மாதிரி இருக்கலாம். பெண்ணுக்கு ஒரு தேடுதல்னா நகை, ஆடம்பரம் அந்த மாதிரி இருக்கலாம். அந்த மாதிரி கூட அவங்க கேட்டிருக்கலாம். ஓகே. ஆணுக்கும் பெண்ணுக்கும் தேடுதல் வேறையாக இருக்குது. காரணம் என்ன? கண்டிப்பாக இருக்கும். ஆணுக்கு ஆர்வங்கள் வேறு, பெண்ணோட ஆர்வங்கள் வேறு. ஆணுக்கான தேவைகள் வேறு, பெண்ணுக்கான தேவைகள் வேறு. ஸோ ஆர்வமும் தேவையும் தான் ஒரு மனுஷனை தேட வைக்குது. ஆர்வமும் தேவையும் தான் ஒரு மனுஷனை தேட வைக்குது. ஆண் பொருளை தேடி போகிறான், பணத்தை தேடுறான் சம்பாதிக்கணும்னு. பெண் சந்தோஷத்தை தேடி போவாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்கிறேன். இது ஞானபூர்வமான வீடியோவாக தான் எடுத்துக்கணும். ஜோதிட வீடியோவா இல்லை வேறு சமூக கருத்தோ இல்லை, இது ஞான கருத்து. மகிழ்ச்சிங்கிறது 3 வகை இருக்குது. என்னென்ன மகிழ்ச்சி இருக்குது? பேரின்பம் அப்படின்னு சொல்லக்கூடியது. பேரின்பம்னா என்ன அப்படின்னா ஆத்மா சம்பந்தப்பட்டது. அதாவது இந்த உடம்பு, இந்த உயிர் 3 விஷயத்தோடு சேர்ந்துருக்குது. என்னென்ன சேர்ந்துருக்குன்னா மைண்டு, பாடி அண்ட் சோல் அப்படின்னு 3 விஷயத்த சேர்ந்துருக்கு. இந்த உயிர் எதோடு சேர்ந்துருக்கு? மைண்டு, பாடி அண்ட் சோல். மைண்டுனா மனம், உடல் மற்றும் ஆத்மா. இது 3யும் சேர்ந்து இருக்கிறது இந்த உயிர். ஆக இந்த மைண்ட், பாடி, சோல் அப்படின்றது 3த்துக்கும் சந்தோஷங்கள் தேவைப்படுது. இந்த ஆத்மா சந்தோஷப்படுற விஷயங்கள் என்ன அப்படின்னாக்கா அது பேரின்பம்னு பேருங்க. ஆத்மா சம்மந்தப்பட்டது. கடவுள் சார்ந்த விஷயங்களில் சந்தோஷம் அடையும் அந்த ஆத்மா, அதுக்கு பேரின்பம். பிறருக்கு உதவி செய்து அந்த உதவியினால் அந்த உயிர் பெற்று மகிழும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு வயசானவங்க குலவுயிரும் குற்றுயிருமாக கிடக்கிறாங்க, பசியில் துடித்து இறந்து போகிற மாதிரி இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்கள போய் பார்த்தா அவங்களுக்கு பரிதாபமாக இருக்கும். அப்போ நீங்கள் ஒரு 2 இட்லியை வாங்கி வந்துட்டு இல்லை ஒரு ஜூஸை வாங்கி முதல்ல கொடுத்து குளிப்பாட்டிட்டு அப்புறம் 2 இட்லியை ஊட்டி விட்றீங்கன்னா சாப்பிட்றவங்க அவங்க கண்ணிலையும் தண்ணி வரும், உங்கள் கண்ணிலையும் தண்ணி வரும். ஏன் வருது? அந்த மனித நேயத்தினால அந்த காரியத்தை நீங்கள் செய்யும்போது அந்த ஆத்மா உயிரை விட்டு போகாமல் இருக்கும். அந்த ஆத்மா அது அந்த உடம்பை விட்டு போகாமல் இருக்கிற அளவுக்கு நீங்கள் காப்பாற்றிட்டீங்க. காலங்கட்டம் தான் செத்து போய் கூட இருக்கலாம். உயிர் போகிற நிலைமையில் ஒருத்தருக்கு நீங்கள் செய்யக்கூடிய உதவி ஆத்மாத்மானதாக இருக்குன்னு சொல்லுவாங்க தெரியுமா? நம்ம பேச்சு கூட 3 இடத்துலேருந்து வரோங்க. 3 இடத்துலேருந்து வரும். ஒன்று வாய் வார்த்தையாக பேசலாம். வாங்க வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு ஒன்று கூப்பிடலாம். தென்கட்சி சுவாமிநாதன் மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டேன். வாங்க வாங்க உள்ளே வாங்கன்னு ஒன்று கூப்பிடலாம். உள்ளுக்குள்ளே மைண்ட் வாய்ஸ் ஒன்று பேசும். இப்போ ஏன் வந்தான் இவன் அப்படின்னு. கரெக்டாக? வாய் ஒன்று பேசிச்சு, மைண்டு ஒன்று பேசிச்சு. இப்போ அதுவே எனக்கு பிடிச்ச ஒரு ஆள் வராங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ எவ்வளோ சந்தோஷமாக பேசுவேன், மனப்பூர்வமாக கூப்பிடுவேன். வாங்க 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 அப்படின்னு கூப்பிடுவேன். இன்னும் விசேஷமான ரொம்ப இருந்தால், ரொம்ப பிடிச்சி போயிருந்தால் என்ன கூப்பிடுவேன்? ஆத்மார்த்தமாக கூப்பிடுவேன். வாங்க வாங்கன்னு கூப்பிடுவேன், பயங்கரமாக உபசரிப்பேன். இதெல்லாம் இருக்கு இல்லையா? அப்போ வாயிலேருந்து நம்ம ஒரு விஷயத்தை செய்ய முடியும், மனசுலேருந்து ஒரு விஷயத்தை செய்ய முடியும், ஆத்மார்த்தமாக செய்ய முடியும். ஆக மனப்பூர்வம்ன்ற வார்த்தை தெரியும் உங்களுக்கு, ஆத்மார்த்தங்கிற வார்த்தை தெரியும், அப்புறம் மேலோட்டமாக செய்கிற வார்த்தைகளும் இருக்கும், பேருக்கு செய்கிறது. ஆக அந்த மாதிரி இது செயல் எப்படி 3ஆக இருக்கிறதோ உணரப்படக்கூடிய விஷயங்களும் 3ஆக இருக்கிறது. ஆத்மா சந்தோஷப்படக்கூடிய விஷயங்கள் ஆத்மா சார்ந்தது. அது ஏன் பிற உயிருக்கு சேர்ந்தால் அது பேரின்பம்னு சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த ஆத்மாவை சந்தோஷப்படுத்தலாம். ஆத்மா பரமாத்மாவோட நெருங்கிய தொடர்பு கொண்டது. அந்த பரமாத்மா கிட்டேருந்து பிரிஞ்சு வந்தது தான் இந்த 2 ஆத்மாவும். ஆத்மாவுக்கு ஆத்மா சகோதரத்துவம் கொண்டாடும். என்னது? உங்கள் உடம்புக்குள்ளே இருக்கிற ஆத்மாவுக்கு அப்பா யாரோ, இந்த உடம்புக்கு அப்பா ஒருத்தர் இருப்பார், அவர் விட்டுடுங்க. ஆனால் இந்த உடம்புக்குள்ளே இருக்கிற ஆத்மாவுக்கு ஒரு அப்பா இருப்பார், அவர் பேர் பரமாத்மா. அப்போ இந்த உடம்புக்குள்ளே இருக்கிற ஆத்மாவுக்கு ஒரு அப்பா இருப்பார்ல, அவர் பேரும் பரமாத்மா தான். அப்போ பரமாத்மா கிட்டேருந்து வந்தது தான் இந்த ஜீவாத்மா. ஸோ அந்த ஆத்மாக்கள்
ஒருத்தருக்கு செய்கிற உதவி அந்த கடவுளுக்கு செய்கிற உதவி. ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணணும்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி பிற உயிருக்கு நம்ம செய்யக்கூடிய தானம் தர்மங்கள்னாலும் அவங்களுக்கு செய்யக்கூடிய மிக முக்கியமான உதவிகள்னாலும் அந்த ஆத்மா சந்தோஷம் அடையும். ஸோ இது ஆத்மார்த்தம். இது பேரின்பம்னு சொல்லக்கூடியது. என்னது? ஆத்மாவை சந்தோஷப்படுறது, கடவுளை சந்தோஷப்படுறது, 2 நாளாக கிடைக்கக்கூடியதுக்கு பேர் பேரின்பம். 2வது ஐட்டம் என்னென்னா இந்த உடம்புக்கு வர சந்தோஷம். இந்த ஆத்ம சந்தோஷம் பண்ணுறவங்கெல்லாம் பெரிய மகானா நம்மெல்லாம் கொண்டாடுறோம் இல்லையா? அடுத்தவங்களோட ஆத்மாவுக்கு மதிப்பளிக்கிறவங்களெல்லாம் நம்ம என்ன சொல்கிறோம்? ஆன்மாவை உணர்ந்தவங்கள், ஆன்மாவை பற்றி போதிக்கிறவங்கள், ஆன்மாவுக்கு உதவி செய்கிறவர்கள் எல்லாருமே பெரிய ஆளுகளாக நம்ம சொல்கிறோம். கரெக்டாக? ஆக இது ஒரு பக்கம். உயர்ந்தவங்க அவர் பேர் உத்தமர்கள் அல்லது அவர்களை பேர் என்ன சொல்கிறோம்? ஞானிகள்னு சொல்லிடலாம், மகாத்மாக்கள்னு சொல்லிடுறோம். மொத்தமாக என்ன சொல்கிறோம்? ஆத்ம சந்தோஷம் அடைகின்ற பேரின்பம் பெற்றவர்கள் எல்லாம் மகாத்மாக்கள். கரெக்டா? அடுத்ததா உடம்பு சார்ந்த மகிழ்ச்சி. உடம்பு என்னென்னத்துக்கெல்லாம் மகிழ்ச்சி அடையும்? சாப்பிட்றது, தூங்குறது, அவ்வளோதாங்க. மனுஷனுக்கு ஒரு 4 உபாதை இருக்கு. பசி, தாகம், தூக்கம், துணை. இது 4 உபாதை. இதோடு சேர்ந்து மலம் ஜலம் கழித்தல், மலம் கழித்தல், ஜலம் கழித்தல், மொத்தம் 6 வச்சுக்கோங்க. இதுதான் உபாதை. இந்த உபாதைக்கு நிவர்த்தி கிடைச்சுன்னா அதுக்கு பேர் என்ன? மகிழ்ச்சின்னு பேர். அடக்கி வச்சுட்டு இப்போ நம்ம வெளியே போயிருக்கோம், எங்கேயுமே வசதி வாய்ப்பு இருக்காது, எப்படா வீட்டுக்கு வரணும், வந்தோன்னே குடுகுடுன்னு சாவியை கைட்டு போடுறது, ஹெல்மெட் கைட்ட போடுறது, தூக்கி போடுறது, குடுகுடுன்னு ஓடும், ரெஸ்ட் ரூமுக்கு ஓடுவோம். அப்படி போயிட்டு அப்பாடியோன்னு ஒரு சந்தோஷப்படுவோம் பார்த்தீங்களா? அது கூட சிற்றின்பம் தான். மலம் கழிக்கும்போது ஏற்படக்கூடிய சந்தோஷமும் சிற்றின்பம், சிறுநீர் கழிக்கும்போது ஏற்படக்கூடிய சந்தோஷமும் சிற்றின்பம், துணையோடு சேர்ந்து விந்து வெளியேற்றும் போது கிடைக்கிற சந்தோஷத்துக்கு பேரும் சிற்றின்பம். பசியில் இருக்கும்போது சாப்பிட்றோம், அதுவும் உடம்புக்கு தான் நல்லது. மேலோட்டமான பசியில் இருக்கும்போது, நான் முன்னாடி சொன்னது ஆத்மார்த்தமானது, அது வேற. இது மேலோட்டமாக இருக்கிற பசிக்கு நம்ம சாப்பிட்றோம் பாருங்கள், அப்போ கிடைக்கிறது சந்தோஷம் சிற்றின்பம் தான். தாகத்தில் இருக்கிறவனுக்கு சாப்பாடு போடும்போது, தண்ணி குடிக்கும்போது அது கிடைக்கிறது சிற்றின்பம் தான். ஆக உடல் சார்ந்த சந்தோஷங்கள்லாம் இது அத்தனையும் யாருக்கு நல்லது? உடம்புக்கு நல்லது. மனசுக்கு நல்லதா? ஆத்மாவுக்கு நல்லதானா? இது 2த்துக்கும் இல்லை, உடம்புக்கு நல்லது. டாக்டர்கிட்ட போனால் என்ன பண்ணுவாங்க? பேசிக்காக ஒரு ஆளுக்கு வியாதியை செக் பண்ணும்போது அவங்க கேட்குறது இதெல்லாம் கேட்பாங்க. நல்லா தூங்குறீங்களா, ஓய்வு எடுக்கிறீங்களான்னு கேட்பாங்க. உடம்புக்கு ஓய்வு வேணும். பசி நல்லா எடுக்குதா, தூக்கம் நல்லா வருதா, தாகம் நல்லா எடுக்குதான்னு கேட்க மாட்டாங்க. பசி நல்லா எடுக்குதா, தூக்கம் நல்லா வருதா கேட்பாங்களா? அப்புறம் மோஷன் போகிறீங்களா கேட்பாங்க. தண்ணி நிறைய குடிக்கிறீங்களான்னு எல்லாம் கேட்பாங்க. ஆக இதெல்லாம் இந்த மாதிரியான கேள்வியெல்லாம் கேட்குறது எதுக்கு? டாக்டர் யார்? எதுக்கு அவர் மனோதத்துவ டாக்டர் அவர் இதெல்லாம் கேட்குறாரு? உடல் ரீதியான டாக்டர் அவர். அதனால் அவர் இதெல்லாம் கேட்குறாரு. இதுக்கு கிடைக்கிற சந்தோஷத்துக்கு பேர் சிற்றின்பம். அந்த ஆண்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஆத்மாக்கள் ஆண்கள் எல்லாம் உடல் ரீதியான சந்தோஷத்துக்காக வாழுறவங்க. சிற்றின்ப பிரியர்கள்னு பேர். யார்? ஆண்கள் சிற்றின்ப பிரியர்கள். புரியுதுங்களா? இந்த பாலியல் சீண்டல்கள்லாம் அதிகம் பண்ணுறது பெண்களா ஆண்களா? ஆண்கள் தான். பாலியல் தொழிலாளிகள் யாரை நம்பி இருக்கிறாங்க? ஆண்களை நம்பியா பெண்களை நம்பியா? ஆண்களை நம்பி தான். கரெக்டாக? அவங்க இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இந்த வகையான சந்தோஷங்களெல்லாம் அவங்க அனுபவிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் உடல் ரீதியான சந்தோஷத்துக்கு பேர் சிற்றின்பம்னு பேர். ஓகேவா? இப்போது அப்போ பெண்கள் அவங்களாம் உடம்பு ரீதியாக சந்தோஷம், அவங்க சிற்றின்பமும் அனுபவிப்பாங்க. ஓகே. ஆனால் அதுக்கும் மேலே ஒன்று இருக்குது அவங்களுக்கு. என்னன்னா மாயா இன்பம். மன ரீதியான மகிழ்ச்சிக்கு பேர் மாயா இன்பம். கேள்விப்படாத வார்த்தையாக இருக்கும். மன ரீதியான மகிழ்ச்சிக்கு பேர் மாயா இன்பம். மாயா இன்பம்னா என்ன? இப்போது தண்ணி குடித்தா உடம்புக்கு நல்லதா, சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதா, இந்த மாதிரி எல்லாமே நல்லது. தூங்கினா உடம்புக்கு நல்லது, எல்லாம் நல்லது இல்லையா?
டாக்டருக்கும் சொல்கிறாங்க, துணையோடு சேர்ந்து இருந்தால் உங்களுக்கு டிப்ரெஷன் குறையும், அது குறையும், அது கூட உடம்புக்கு நல்லது, எல்லாம் அதையும் சொல்கிறாங்களா இல்லையா? இதெல்லாம் நல்ல விஷயங்க. நகை போட்டுக்கினா யாருக்கு நல்லது? மனசுக்கு நல்லதா, உடம்புக்கு நல்லதா, ஆத்மாவுக்கு நல்லதா? புது புது ட்ரெஸ்ஸு போட்டுக்கினா யாருக்கு நல்லது? உடம்பு சந்தோஷப்பட போதா, ஆத்மா சந்தோஷப்படுதா, மனசு சந்தோஷப்பட போதா? ஊராக சுற்றி பார்க்கணுன்னா யாருக்கு நல்லது? மனசுக்கு நல்லதா, உடம்புக்கு நல்லதா, அல்லது ஆத்மாவுக்கு நல்லதா? ஆக மனம் மட்டுமே மகிழக்கூடிய விஷயங்களில் லைட்டு போகிறவர்கள் பெண்கள். இதை எப்படி நீங்கள் உறுதியாக சொல்கிறீங்கன்னா, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகலாம். மனுஷன் முதல்ல மன சந்தோஷத்தெல்லாம் பிறக்கிறான். பெண்ணாக பிறந்தாலே பாவம் அப்படின்லாம் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருங்களா? அது என்ன அர்த்தம்? கஷ்டப்படுத்துறதுனாலையா? ஆண்கள் அடிமைப்படுத்துகிறாங்கிறதுனால சொன்னாங்களா? அப்படின்னா அது இல்லைங்க. பல ஜென்மத்தில் புல்லா பூண்டா இப்படிலாம் சொல்லுவாங்கள்ல, மரமாக அப்படிலாம் இருந்து நான் 1 அறிவா 2 அறிவா 3 அறிவா 4 அறிவாலாம் இருந்து பிறந்தோம் இல்லையா? 6 அறிவு கொண்ட மனிதன் முதல் பிறப்பு பெண் பிறப்புங்க. 6 அறிவு பிறந்த முதல் பிறப்பு என்னது? பெண் பிறப்பு. அந்த 6 அறிவில் அடுத்து கொஞ்சம் தேர்ச்சி பெற்று பிறந்தாக்கா அது ஆண் பிறப்புங்க. அந்த 6 அறிவிலேயே இன்னும் கொஞ்சம் நல்லதாக பிறந்தால் அது கொஞ்சம் ஆன்மீக ரீதியான பிறப்புங்க. அதுக்கு ஒரு ஜாதி பேர் கூட சொல்லுவாங்க, அதை நான் இங்கே சொல்ல விரும்பல. அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் பெரிய அளவில் அடுத்தடுத்த பிறப்பு எடுத்து பிறந்தால் 7ஆம் அறிவாயிடும். 7ஆம் அறிவு மகான் பிறப்புன்னு பேர். 7ஆம் அறிவு என்ன சொல்லுவோம்? நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, ஆத்மான்னு சொல்லிட்டோம் இல்லையா? ஆத்மாவெல்லாம் சந்தோஷப்படுத்துகிறவங்க அல்லது ஆத்மா சந்தோஷத்தை உணர்கிறவங்க, மகிழ்கிறவங்க, அதாவது பேரின்பத்தை காண்பவர்கள் யார்? மகான்களாக இருக்கிறார்கள். 7ஆம் அறிவு. அதுக்கும் மேலே 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 பிறந்தா 8 அறிவு ஆயிடுச்சுன்னா அதுக்கு பேர் சித்தர்கள்னு பேர். மகான்களுக்கு மேலே சித்தர்கள் ஆகிடுவாங்க. புரியுதுங்களா? அப்போது முதல் பிறப்பான இந்த பெண் பிறப்பு அப்படின்றது, இப்போது 63 நாயன்மார்கள் இருக்காங்க. எத்தனை பேர் அதில் பெண் நாயன்மார்கள் இருக்காங்க? ஆண்டாள் அந்த மாதிரி. அது நாயன்மார்கள் கிடையாது, ஆழ்வார்களில் வராங்க. 12 ஆழ்வார்களில் ஒரே ஒரு பெண்ணு தான். ஆழ்வார்களில் ஒரே ஒரு பெண்ணு ஆண்டாள். ஓகேவா? 63 நாயன்மார்களில் 3 பேர் தாங்க. இசைஞானியார், மங்கையர்க்கரசி, காரைக்கால் அம்மையார், இந்த மாதிரி ஒரு 3 பேர் தான் இருப்பாங்க ஆன்மீகத்தில். ஔவையார் நாயன்மாரில் சேர மாட்டாங்க. அவங்க ஒரு பெண் புலவர்னு சொல்லி வச்சுக்கிறாங்க. அவங்களும் ஞானி தான். புரியுதா? மிக சிறந்த பக்தர் தான். ஆக 60 பேர் என்னவா இருக்கிறாங்க? ஆண்களாக தான் இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இந்த உலக வாழ்க்கையெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் திறந்துட்டு இறைவன் அடைய முடியாது. டபுள் ப்ரொமோஷனில் போக முடியாது அவங்களால. அவ்வளோ சீக்கிரம் போக முடியாது. இப்போ கூட வாழ்ந்துட்டுருக்காங்க. கேரளாவில் இருப்பாங்கன்னா அம்மாயியா? அமிர்தாமாயி இருக்காங்க. இந்த மாதிரி எண்ணற்ற மகான்கள்லாம் இருக்கிறாங்க. இப்போ கூட வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. பெண்ணாகவே இருந்து டபுள் ப்ரொமோஷனில் அவங்க இந்த ஜென்மத்தில் 7ஆம் அறிவுன்னு சொல்லக்கூடிய ஞானத்தை பெறக்கூடியவர்களாக இருப்பார்கள். 63 நாயன்மார்களில் மனுஷனாக பிறந்து அவங்க 7ஆம் அறிவுள்ள பக்தியின் காரணமாக ஞானம் பெற்றவர்கள். அவர்கள்லாம் 12 ஆழ்வார்கள் பக்தியின் காரணமாக ஞானம் பெற்றவர்கள் இருக்காங்க. ஆனால் ரேஷியோன்னு சொன்னாக்க யார் அதிகமாக இருப்பாங்க? ஆண்கள் தான் இருக்கிறாங்க. ஆக பெண்களுடைய இயல்பு அப்படிங்கிறது மன ரீதியான இயல்பு, மன மகிழ்ச்சிக்கான இயல்பு. இது பெண்களாம் ஏற்படுத்திக்கிட்டதா இல்லை கடவுள் சிஸ்டமே அப்படிதான். கடவுள் அமைச்ச சிஸ்டமே அப்படிதான். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக 1 by 1 இப்படி தான் போகணும். அதே முதல்ல பெண்களை படிச்சுட்டு அவங்களுக்கு ஆசையும் இதுவும் கொடுக்கணும். பெண்கள் லௌகீகம் அப்படி தான் தொடங்குது. லௌகீக நாட்டத்தில் இருந்து தான் அதிலேருந்து திறந்து தான் வரணும். இல்லை நம்ம நீங்களாம் ஃபோனில் விளையாடுறீங்க, கேம் விளையாடுறீங்கன்னா லெவல் 1 லெவல் 2லாம் இருக்கா இல்லையா? அந்த மாதிரி லெவல் 1 லெவல் 2ன்னு ஒன்றா கடந்து அது என்ன சொல்லுவாங்கன்னா 7 ஜென்மம்னு சொல்லுவாங்க. 7 ஜென்மம்னா என்ன?
அப்படின்னா ஓரறிவு உள்ள ஜென்மமாக 7 முறை பிறக்கணும். 7 7 எவ்வளோ? 7 49. கடவுளோட சிஸ்டத்தில் என்ன இருக்குன்னா 49 ஜென்மங்கிறது ஒரு கோர்ஸ். கரெக்டாக மனுஷன் பிறந்தான்னா 49 ஜென்மத்தில் அவன் முக்தி அடையணும், மோட்சம் அடையணும். ஆனால் நம்ம இந்த ஆசையில் மயங்கி மயங்கி ஃபெயிலியர் ஆகி அரியஸ் வச்சு திரும்ப மனுஷனாகவே பிறக்கிறோம். சில பேர் டீப் ப்ரொமோஷன் ஆகி விலங்குகளாக பிறப்பார்கள். நீங்கள் அந்த விலங்குகளாக பிறந்தவங்களாம் நீங்கள் பார்க்கலாம். எப்படி ஒரு பசுமாடு கோயிலை சுற்றி வர்றதை பார்க்கலாம், பன்னி கோயிலை சுற்றி வர்றதை பார்க்கலாம், நாய் கோயிலை சுற்றி வர்றதை பார்க்கலாம், சாமி கும்பிட்றதை பார்க்கலாம். ஏன்னா அவங்க டீப் ப்ரொமோஷனில் வந்தவங்க. முந்தைய நல்லா முன்னேறி மனுஷனாக பிறந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக டீப் ப்ரொமோஷன் ஆகி திருப்பி விலங்காகி இப்போ கடவுளை வணங்கிட்டு இருக்காங்க. மற்ற விலங்குகள்லாம் கடவுளை வணங்க தெரியாது. கடவுளை வணங்க தெரிஞ்சது யார்? மனுஷன் தான் கடவுளை வணங்குவான். ஜாதகம் யாருக்கு இருக்குது? 6 அறிவு பெற்ற மனிதனுக்கு தான் ஜாதகம். 6 அறிவு கீழே இருக்கிற விலங்குகள்லாம் ஜாதகம் கிடையாது. சில பேர் கட்சிக்கு ஜாதகம் போடுவான், இந்தியாவுக்கு ஜாதகம் போடுவான், ஜடப்பொருளுக்கெல்லாம் ஜாதகம் போடுவான். இந்த பேனா எப்போ செஞ்சாங்கன்னா அதுக்கு ஒரு ஜாதகம் போடுவான், இதுக்கு எவ்வளோ நாள் ஆயுள் இருக்கும்ன்ட்டு. அதெல்லாம் கிடையாது. 6 அறிவு பெற்ற மனிதனுக்கு தான் ஜாதகம். அது மாதிரி 6 அறிவில் பிறக்கிற மனுஷன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக 7 ஜென்மம் எடுக்கணும். ஓரறிவு உள்ள உயிரினமாக 7 முறை பிறக்கணும். 2 அறிவு உள்ள உயிரினமாக 7 முறை, 3 அறிவு உள்ளதா 7 முறை, 4 அறிவு உள்ளதா 4 அறிவு உள்ள ஜீவனா, 5 அறிவு உள்ள ஜீவனாக ஒரு 7 முறை, 6 அறிவு ஜீவனாக 7 முறை பிறக்கணும். மனுஷன் எத்தனை வாட்டி பிறக்கணும்? 7 முறை பிறக்கணும். இந்த 7வது முறையை அவன் முக்தி மோட்சம் அடங்கி போகணும். ஆனால் அவன் செய்கிற கர்மாவும் ஆசையும் என்ன ஆகுது? திரும்பவும் 70,000 ஜென்மம் எடுக்கிறான். திரும்ப பிறந்துக்கிட்டே இருக்கிறான். 4 சதுர்யுகம் முடிஞ்சதுக்கு அப்புறமா மகா பிரளயம் ஒரு சதுர்யுகம் சொல்லக்கூடியது முடிஞ்சு போகும்போது தான் எல்லா ஆத்மாவும் அழிந்து போயிடும் மொத்தமாக. பைபிளில் என்ன சொல்லுவாங்க? அது பேர் ஜட்ஜ்மெண்ட் டேன்னு சொல்லுவாங்க. 4 சதுர்யுகம் முடிஞ்சால் தான் அது நடக்கும் நம்ம இதில். ஓகே, அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வரணுன்றது தான் சிஸ்டம். அது அந்த சிஸ்டத்துலேருந்து அப்படியே வரும். நம்ம பேர்லாம் சொல்லுவாங்களே, அது பழமொழிகள்லேருந்து நீங்கள் அர்த்தங்கள்லாம் எடுத்துக்கலாம். என்ன சொல்லுவாங்கன்னா, ஆசைக்கு ஒன்று ஆஸ்திக்கு ஒன்று. ஆசைன்னா நீங்கள் எல்லாம் பாருங்கள், புள்ள தச்சு பொண்ணெல்லாம் ஆசைப்பட்டதுன்னா வாங்கி கொடுங்க, இல்லைன்னா உடம்பு வீங்கிடும்னு வாங்க, கால் வீங்கிடும், கை வீங்கிடும் சொல்லுவாங்களே. ஆக ஆசைகள் அதிகமாக இருந்ததுன்னா பெண் பிள்ளைகளாக பிறந்து போயிடும். கணவனும் மனைவியும் ஆசைக்கு உட்பட்டவர்களாக இருந்தார்னா அவங்களுக்கு பெண் பிள்ளையாக பிறக்கும். ஒரு சரியான விதம் எப்படின்னா, ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை பிறந்தால் அவங்க தன்னோட ஆசைகளை கண்ட்ரோல்டு ரிலீஸ்ன்னு சொல்லலாம். சரியான முறையில் கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா அன்கண்ட்ரோலான ஆசை இருக்கிறவங்களுக்கு 2 பெண் குழந்தையா பல குழந்தைகள் பெண் குழந்தையாகவே பிறக்கும். 1 2 3 4ன்னு பிறந்துக்கிட்டே இருக்கும். இது ஆசை, கர்மா இல்லை, ஆசை. எப்போ பார்த்தாலும் அறிவுபூர்வமாகவே இருக்கிறாங்க பாருங்கள். கொஞ்சம் கூட உணர்ச்சி வசப்படாமல் எல்லாமே அறிவுபூர்வமாகவே இருக்கிறாங்க பாருங்கள். சதா காலம் இது சாப்பிடாது, அது சாப்பிடாது, இது உடம்புக்கு கெடுதல், அது கெடுதல், இப்படி எப்போ பார்த்தாலும் அறிவுபூர்வமாக இருக்கிறாங்களே. அந்த மாதிரி ஆணும் பெண்ணுமே அதே மாதிரி இருக்கிறவங்களா இருந்தால், அவ்வளோ அறிவுபூர்வமாக இருந்தால் அவங்களுக்கு ஆண் குழந்தையாக பிறக்கும். அறிவும் உணர்வும் கலந்தது தான் மனுஷன். ஆணும் பெண்ணும் கலந்தது தான் வாழ்க்கை. ஆக சரி சமமாக பேலன்ஸ்டாக இருக்கணும். உணர்வும் அறிவும் பேலன்ஸ்டாக இருக்கணும். அப்படி இருந்து நாம் உணர்வுகளை கண்ட்ரோல் படுத்தி கடைசி காலத்தில் முக்தி மோட்சத்துக்காக சாமியெல்லாம் கூப்பிட்டு அடுத்த பிறப்புகளை முன்னேறிக்கிட்டே போகணும். நிறைய ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கணும்னா நம்ம திரும்ப பெண் பிள்ளையாகவே பிறக்க வேண்டியது வரும். சரியா? ஆக தேடுதல் வேறையாக இருக்குது. காரணம் என்னன்னா, இந்த கடவுளோட இயற்கை அமைப்பு அப்படி இருக்குது. 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் 4ஆம் கிளாஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போகணும். அவங்கள நீங்கள் கம்பேர் பண்ணக்கூடாது. ஆண்களுடைய காரணம் வேறு, ஆண்களை படைத்த காரணம் வேறு, பெண்களை படைத்த காரணம் வேறு. இவர்கள் வேறு காரணத்துக்காக வேறு அமைப்போட கடவுள் படைச்சிருக்கார். இவர்கள் வேறு காரணத்தால் வேறு ஒரு
அமைப்போட கடவுள் படைத்தார். ரெண்டுமே ஒன்று கிடையாது. ஃபிசிக்கலாக ஒன்று கிடையாது, உள்ளுக்குள்ளே இருக்க உடல் கூறு வகையாக ஒன்று கிடையாது, உளவியல் ரீதியாக ஒன்று கிடையாது. சமமற்ற இருவர் வேறு வேறு விதத்தில் உன்னதமான இருவர்கள் இணைந்து வாழும் வாழ்க்கை தான் மனித வாழ்க்கை. இதில் யாரும் பெரியவங்க இல்லை, யாரும் சிறியவங்க இல்லை, அப்படி ஏதாவது அர்த்தம் எடுத்துக்க போகிறாங்க, அதெல்லாம் கிடையாது. இவங்க வேறு, இவங்களோட பொசிஷன் வேறு, இவங்களோட பொசிஷன், இவங்களோட டியூட்டி வேறு, இவங்களோட டியூட்டி வேறு. இந்த மாதிரி தான் இருக்குது. அதனால் இவங்களோட லெவலில் தேடுவாங்க, இவங்களோட லெவலில் தேடுவாங்க. தேடுதல் வேறையாக இருக்கும், அவங்களுடைய ஆர்வமும் வேறையாக இருக்கும். தேவையும் ஆர்வமும் வெவ்வேறாக இருப்பதால் வெவ்வேறு தேடுதல்கள் இருக்கிறது. அதனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரித்து, ஆமாப்பா அவங்க அதை தான் தேடுவாங்க. ஒரு குழந்தை என்ன தேடும்? விளையாட்டு பொருளை தேடும்னாக்கா அது இயல்புன்னு நம்ம அவங்களுக்கு வளைஞ்சி கொடுக்குறோமா இல்லையா? அந்த மாதிரி ஆண் இப்படி தான் தேடுவான் அப்படின்னு பெண்கள் அவங்களுக்கு வளைஞ்சி கொடுக்கணும். நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் வீட்டில் போய் உட்காருங்க, ஒரு டிவி சேனல் போகிறோங்க, ஒரு ஆண் ஒரு பெண் இருக்குது. ஆண் போட்டால் என்ன சேனல் பார்ப்பாங்க? நியூஸு, கிரிக்கெட்டு. பெண்ணு போட்டால் சீரியலு, பாட்டு. அவ்வளோதான். உணர்வுகள் வேறு வேறையாக இருக்கா இல்லையா? அவன் அறிவுபூர்வமான விஷயத்தை பார்க்குறான், இவங்க உணர்வுபூர்வமான விஷயத்தை பார்க்குறாங்க. ரீல்ஸ் பார்த்தா இனி இன்ஸ்டாவில் யார் அதிகமாக இருப்பா? ஜென்ஸ் இருக்காங்க. அக்கௌண்ட்ஸ் பார்த்தீங்களா, சர்வே என்ன சொல்லுதுன்னு? இன்ஸ்டாவில் இருக்கிற அக்கௌண்ட்ஸ் யாருக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா பெண்களுக்கு தான் அதிகமாக இருக்குது. ரீல்ஸ் யார் போடுறது? பெண்கள் தான் போடுறாங்க. வியூவர்ஸ் யார் அதிகமாக இருக்கிறா? பெண்கள் தான் இருக்கிறாங்க. உணர்வுபூர்வமானவர்கள் பெண்களாக இருக்கிறார்கள், அறிவுபூர்வமானவர்கள் ஆண்களாக இருக்கிறார்கள். இவ்வளோதான் விஷயம். நன்றி, வணக்கம்.